Myself SK Aishwarya. Myself DB Jyotsana. Our team name is NSSB Nurture of Friends from NSSB Corporation Higher Secondary School. My topic is contribution of maths and science in development environment. நாங்க இதுல எடுத்துக்கிற தலைப்பு water conservation. இதுல ornamental plants பத்தி தான் நான் சொல்ல போறேன். Ornamental plantsல Dracaena reflexa. Dracaena reflexaவை நம்ம சாதாரணமா கூப்பிடுறது வந்து Song of India அப்படின்னு கூப்பிடுறோம். Dracaena reflexaக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊத்தினாலே போதும். இதுக்கு வந்து லோ மெயின்டெனன்ஸ் அப்புறம் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் செலவாகுது. இதோட மெயின் பர்பஸே வந்து ஏர்ல இருக்கிற கெமிக்கலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அந்த கெமிக்கல்லாம் சைலான், ஃபார்மல்டிஹைடு இந்த மாதிரி உள்ள கெமிக்கல் எல்லாம் ஏர்ல இருந்து ரிமூவ் பண்ணுது. இது நான் சொல்லலை, நாசால உள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இக்ஸாரா காக்கினியா. இக்ஸாரா காக்கினியாவை நம்ம இட்லி பூ அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து ஒரு 2 டேஸ்க்கு 1 டைம்ஸ் ஆர் 4 டேஸ்க்கு 1 டைம்ஸ் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். இது வந்து டவர் மாதிரி இருக்கு, அதனால இதை வந்து நம்ம ஸ்ட்ரப்பிங் டவர், கார்பன் ஸ்ட்ரப்பிங் டவர் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். பாருங்களேன் நீங்களே, இது ஸ்ட்ரெயிட்டா மேலே வந்து டவர் மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாமல் இதுவும் நம்மளுக்கு நிறைய கார்பன் ஆக்சைடை வந்து உள்ள இழுத்துக்கிட்டு நிறைய ஆக்சிஜன் நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கு வெளியே விடுது. இதுவும் நம்மளுக்கு வந்து முக்கியமானது. அதுவும் இல்லாமல் கண்ட்ரோல் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து ரோயியோ. இது வந்து நம்ம ட்ரேடிங்னு சொல்லிட்டு ஒரு செடின்னு சொல்கிறோம். இதை பார்க்கவே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மேலே வந்து க்ரீன் கலர், அப்புறம் அடியில் வந்து வைலட் கலரில் இருக்கு. இதுக்கும் வந்து ரொம்ப தண்ணி தேவையே இல்லை. நம்ம சொல்ல போகிற செடியிலேயே ரொம்ப கம்மியாக மினிமமாக தண்ணியை வந்து ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுற செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோயியோன்னு தான் சொல்லுவோம். இந்த செடி வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றினோம்னா அழுகி போயிடும். 75% மேலே தண்ணியை இதை ஊற்றினோம்னா இந்த செடி வந்து அழுகி போயிடும். இந்த செடி வந்து நம்மளுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, இதுவும் நம்ம பக்கத்தில் போனாலே நிறைய ஆக்சிஜன் நம்மளுக்கு உள்ளே கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து இது எடுத்துக்குது. இந்த செடியும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான செடி. அப்புறம் வந்து கண்ணாடி கள்ளி வந்து பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதோட இலைகள் எல்லாம் வந்து நம்ம பிச்சு டீலையோ இந்த மாதிரி போட்டு குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இந்த செடியுமே நம்மளுக்கு வந்து கேன்சர், டூத் பேஸ்ட்டுக்கு, அப்புறம் வந்து டூத் கேன்சருக்கு இதுக்கெலாம் வந்து ரொம்ப உதவுற செடி. இதுவுமே வந்து பக்கத்தில் போனாலே நம்மளுக்கு ஆக்சிஜனை நிறைய கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுரும். இதோட வாட்டர் கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 9 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா போதும். இது வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் இதுக்கு லோ காஸ்ட் தான் தேவைப்படுது. மெயின்டெனன்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் நம்ம செய்கிறோம். அப்புறம் இந்த செடிகள்லையே ரொம்ப கம்மியாக தண்ணி செலவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோயியோ தான். இதுதான் வந்து ரொம்ப கம்மியாக செடிகள்லையே ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்லேயே ரொம்ப கம்மியாக தண்ணியை செலவு பண்ணுது. அப்புறம் வந்து நான் வந்து நேட்டிவ் பிளான்ட்ஸை பற்றி பேச வந்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து துளசி வந்து கோல்டு, காஃப், ஃபீவர் இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம துளசியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஓமவல்லியும் அதே மாதிரி தான், கோல்டு, காஃப், அதுக்கப்புறம் இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா க்யூர் பண்ணிக்கலாம். அடுத்து நித்ய கல்யாணி பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கேன்சர், அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சீக்கிரம் க்யூர் ஆயிடுவாங்க. வெட்டுக்காய செடி இது வந்து நம்ம வந்து ஐ டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்தா சீக்கிரம் சரியாயிடும். நித்ய கல்யாணியை தவிர 3 பிளான்ட்ஸுமே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. இது ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸை விட நேட்டிவ் பிளான்ட்ஸை வளர்த்தா வாட்டர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். இந்த 8 செடிக்கு சேர்த்து ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தண்ணி தான் வந்து செலவாகுது. அது மட்டும் இல்லாமல் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட்டு தான். இது போக நம்ம மோஸ்ட்லி எல்லா நேட்டிவ் பிளான்ட்ஸுமே வந்து மெடிசினல் பிளான்ட்ஸாக தான் இருக்கும். அது வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸை விட 60% கம்மியாக தான் வந்து வாட்டர் கன்சப்ஷன் எடுக்கும். நம்ம ஓசோனில் வந்து யூவி ரேஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஓசோன் லேயரில் பட்டு நமக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த நேட்டிவ் பிளான்ட்ஸு இல்லை எந்த பிளான்ட்ஸ்னாலுமே நேட்டிவ், ஆர்னமெண்டல் எது வச்சாலுமே அது வந்து பூமியை வந்து கூல் பண்ணி நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம்
பிளான்ஸ் நேம் வந்து பெர்முடா. இந்த பெர்முடாக்கு எவ்வளோ தண்ணி செலவாகுதுன்னா காலையில் ஒருத்தர் சாயங்காலம் ஒருத்தர் மொத்தமாக 2 லிட்டர் ஒரு நாளைக்கு செலவாகுது. இந்த புல்லுக்கு வந்து எப்பயுமே வாட்டர் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு பூமியிலேயே வாட்டர் அவ்வளவா இல்லை. அதனால வந்து இது வந்து ரொம்ப தண்ணி இழுக்குது. இது எங்கெங்கன்னா யூஸ் பண்ணுவாங்கன்னா கால்ஃப் விளையாடுற இடத்துல, ஸ்போர்ட்ஸ் விளையாடுற இடத்துல, அதாவது கிரவுண்டு, குழந்தைங்க வந்து கீழே விழுதுடாமல் இருக்கிற இந்த புல் வந்து. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கிராஸுக்கும் ஆர்னமெண்டல் பிளான்ஸும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர்னமெண்டல் பிளான்ஸ் தான் பெட்டர்னு தோணுது. இதுக்கு ஒரு நாளைக்கு நம்ம வந்து ரொம்ப 2 லிட்டர் தான் தண்ணி செலவு பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 லிட்டர் தண்ணி செலவு பண்ணுறோம். இதுக்கு வந்து 3/4 லிட்டர் தான் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறோம் இந்த 8 செடிகளுக்கும். இப்போ ஆர்னமெண்டலையும் நேட்டிவையும் கம்பேர் பண்ணும்போது அது ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தான் தண்ணி செலவாகுது. இது வந்து 3/4 லிட்டர் தண்ணி செலவாகுது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அது பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ வந்து நம்ம ஏன் ஆர்னமெண்டல் பிளான்ட் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா, நிறைய வீட்டிலலாம் வந்து இதுதான் அழகு, இதுதான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம நேட்டிவ் பிளான்ஸை வைக்க சொன்னால் அது வந்து கொஞ்சம் அழகாக இருக்குமான்னு தெரியலை. அதனால ஆர்னமெண்டல் பிளான்ஸ் வந்து இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஆர்னமெண்டல் பிளான்ஸ் பெட்டர். அதனால ஆர்னமெண்டல் பிளான்ஸை வந்து வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால இப்போ வந்து நேட்டிவ் பிளான்ஸ் வந்து இதை விட பெட்டர். அதனால நேட்டிவ் பிளான்ஸ் வந்து தண்ணியும் ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுறதுனால நேட்டிவ் பிளான்ஸே வைக்கலாம். இந்த 2ல் எதுனாலும் வைக்கலாம். நேட்டிவ் பிளான்ஸ் ஆனால் பெட்டர். இதுதான் நாங்கள் இதில் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறது. தேங்க்யூ.